வணக்கம் நேயர்களே. 100 நாட்களில் 200 விமானங்களில் பயணம் செய்த பயணிகளுக்கு அருகில் தான் கொண்டு செல்கின்ற பேக்கை வச்சுட்டு பயணிகள் ஏதாவது அலுவல் நிமித்தமாக விமானங்களில் கொஞ்சம் அங்கு தள்ளி போனால் அல்லது கழிவறைகளுக்கு போனால் அவர்களிடமிருந்த பேக்கில் நகைகளை பணங்களை எல்லாம் எடுத்து தண்ட பேக்குகளில் வச்சுட்டு இப்படியே பலகால ஒரு திருடன் இப்பொழுது பிடிபட்டிருக்கின்றான். இவன் தொடர்பாக பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன, தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. விமானத்தில் தங்களுடைய உடைமைகளை தொலைத்தவர்கள் விமானம் இறங்கியவுடன் விமான நிலைய ஊழியர்கள் போலீசாருக்கெல்லாம் தகவல்களை கொடுத்தார்கள். தொடர்ந்து இவர் தேடுதலுக்காக உபயோகப்பட்டிருந்தார் அல்லது தேடுதலுக்காக இவர் மீது தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. கடைசி வரையில் இவரை கண்டுபிடிக்கவில்லை. சில வேளைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இவருடைய முகம் ஓரளவு தெளிவாக தெரியப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இவர் பிடிபட்டிருக்கின்றார். இவர் பிடிபட்டது மட்டுமில்லாமல் இவர் மூலமாக இவருடைய நண்பரும் பிடிபட்டிருக்கின்றார். இருவரிடமும் தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் பணங்கள் எல்லாம் விமானத்தில் வைத்து இவர்கள் களவாடி இருக்கின்றார்கள். இவர்கள் பிடிபடுகின்ற பொழுது இவர்களுடைய பேக்கில் இருந்து 1 கிலோகிராம் தங்கமும் பிடிபட்டதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்வதில்லை. இவருடைய டெக்னிக் என்னன்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ளேயே அங்கே புதுடில்லி, ஹைதராபாத், மும்பை அப்படி இப்படி அந்தந்த மாநிலங்களுக்கு கூடான பயணங்களை மேற்கொண்டு 100 நாட்களில் 200 தினம் விமானங்களில் போய் வந்திருக்கணும். அப்போ வெளி மாவட்டங்கள் அல்லது வெளியூர்களுக்கு தான் செல்வாங்களே தவிர வெளிநாடுகளுக்கு செல்வதில்லை. அப்போ அதுக்குள்ளே போய் வந்து அந்த பயணிகளிடம் இருக்கக்கூடிய பேக்கில் இருந்து பணங்களை நகைகளை எடுப்பது தான் அவனோட வேலையாக வந்து இருந்திருக்கு. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நண்பர் தினேஷிடம் வந்து மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் ராகேஷ் கபூர்னு சொல்லப்படுகின்ற பிரதான சந்தேக நபர் இதுபோல இன்னும் பலவிதமான பணங்களை கொள்ளையிட்டிருக்கிறார். இந்த பணங்களை வைத்து அவர் என்ன செய்கிறார் அல்லது எல்லாம் அங்கே கொடுத்து வச்சிருக்கிறார் என்பது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே சாதாரணமாக தரைவழி போக்குவரத்தில் தான் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது. பஸ்ஸுக்குள்ளே களவு போகுது, காருக்குள்ளே களவு போகுது பார்த்தா இப்போ ஆகாய விமானங்களையும் களவுகள் போய் கொண்டிருக்கு. மிக மிக அவதானமாக பயணிகள் இருக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் இவ்வாறு ஆகாய விமானங்களில் நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஓடி பிடிக்கவும் மேலாது இல்லையா? மிக அவதானமாக. ஏன்னா எனக்கு டவுட் ஒன்று இருக்குது. இந்த ஆகாய விமானங்கள் பயணம் செய்கின்ற பொழுது சீட் பெல்ட் எல்லாம் போட்டு அப்படி தான் இருப்பாங்க. எப்படி இது சாத்தியமாகிச்சு என்ற மாதிரி யோசிக்க தோன்றுகிறது. சில நேரங்கள் நான் நினைக்கிறேன் இந்த பிரேக் டவுன் டைமுகளில் வந்து எங்கேயாவது வாஷிங் ரூம் போகிற டைமில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்களா இப்படியெல்லாம் யோசிக்கலாங்கக்குள்ள விமானத்தில் போகவே பயமாக இருக்குது. அது இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வேறு கப்பல் பயணம் விமான போக்குவரத்துலாம் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல காலம் ராகேஷ் கபூரை பிடிச்சிட்டாங்க. அல்லது இலங்கை சேர்ந்த பலரும் இவ்வாறான சம்பவங்களில் முகம் கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையும் வந்திருக்கும். எனவே தரை, கடல், வான் எதுவானாலும் நாங்கள் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். இல்லது எங்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் கட்டாயமாக ஆபத்துக்கள் வந்தேயாகும். அவ்வாறான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக அவதானமாக உறவுகளை செயல்பட வேண்டும். புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள் மிக அவதானமாக இருங்கள். கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நீங்கள் உழைக்கின்ற உழைப்புகள் இவ்வாறானவர்களுக்கு சென்று விடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம் உறவுகளை.